திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆர் நடிப்பில் மாபெரும் வெற்றி பெற்ற 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் வசனங்கள் உருவான விதம் குறித்து அந்த படத்திற்கு வசனகர்த்தாவாக பணியாற்றிய ஆர்.கே. சண்முகம் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் பரவி வருகிறது. தமிழ் சினிமாவின் பழம்பெரும் இயக்குநரான பி.ஆர். பந்துலுவிடம் உதவியாளராக பணியாற்றியவர் ஆர்.கே. சண்முகம். இவர் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் மூலம் வசனகர்த்தாவாக அறிமுகமானார். இந்த படத்தில் எம்ஜிஆர் பேசிய வசனங்கள் அனைத்தும் இன்றளவும் கூட ரசிகர்களால் பெரிதும் விரும்பப்படும் வகையில் அமைந்திருக்கும். இதைத் தொடர்ந்து முகராசி, தனிப்பிறவி, ரகசிய போலீஸ் 115, ரிக்ஷாக்காரன், சிரித்து வாழ வேண்டும், ஊருக்கு உழைப்பவன் என பல்வேறு எம்ஜிஆர் படங்களில் தொடர்ந்து பணியாற்றும் வாய்ப்பை ஆர்.கே. சண்முகம் பெற்றார். அந்த அளவிற்கு இவரது வசனங்கள் எம்ஜிஆரை கவர்ந்தன. இந்த நிலையில் இவை அனைத்திற்கும் தொடக்கமாக அமைந்த 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் வசனங்கள் உருவான விதம் குறித்து பழைய நேர்காணல் ஒன்றில் ஆர்.கே. சண்முகம் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி எம்ஜிஆர் மற்றும் நம்பியார் ஆகியோர் பேசும் வகையில் 7 சீன்களை முதலில் எழுதி கொடுக்கிறேன். அதனை எம்ஜிஆரிடம் காண்பியுங்கள். அந்த 7 சீன்கள் அனைத்தும் எம்ஜிஆருக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து நானே இந்த படத்திற்கு வசனம் எழுதுகிறேன், இல்லை என்றால் வேறு ஒரு பெரிய எழுத்தாளரை கொண்டு வசனம் எழுதுங்கள் என்று கூறிவிட்டேன். நான் எழுதிய வசனங்கள் அனைத்தும் எம்ஜிஆருக்கு பிடித்துவிட்டது. இதனால் எம்ஜிஆரை நேரில் சந்தித்த போது தனது பாராட்டுக்களை அவர் தெரிவித்தார். குறிப்பாக வாழ்க வளர்க என்று என்னை வாழ்த்தினார் என்று ஆர்.கே. சண்முகம் தெரிவித்துள்ளார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.